முன்னொரு காலத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு இளம் ஜென் துறவி ஒருத்தர் இருந்தாரு. அவரு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கடுமையா பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதிகாலையில எழுந்துருவாரு. எழுந்துட்டு அனைத்து பயிற்சிகளையுமே பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம, அவர் நெறைய புத்தகங்கள் படிப்பாரு. இந்த ஜென் தத்துவங்கள்ல இருக்கிற அந்த நூல்கள நெறைய படிப்பாரு. இதனால பார்த்தீங்கன்னா, அவருக்கு தன்ன தானே அவர் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு நெனப்பு மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதனால மத்த ஜென் துறவிகள்லாம் பார்த்தா, ஒரு மாரி ஒரு ஏளனமான பார்வைய வச்சிருந்தாரு. இவருக்கெல்லாம் எதுவுமே தெரியாத மாதிரியும், இவருக்கு தான் நெறைய தெரிஞ்ச மாதிரியும், அந்த மாரி ஒரு எண்ணம் அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால நார்மலாவே பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப அரகன்ட்டா எல்லார்கிட்டயும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில அவங்க ஊருக்கு ஒரு ஜென் மாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தாரு. வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஜென் மாஸ்டர் வந்திருந்தாரு. அவரு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோவில்ல தங்கியிருந்தாரு. உடனே அந்த இளம் துறவிக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நாம நெறைய கத்துக்கிட்டோம். நம்ம கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே நம்ம போயிட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அவர்கிட்ட நம்ப நெறைய கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, இவர் அந்த ஜென் மாஸ்டர மீட் பண்றதுக்காக போனாரு. போயிட்டு கோவிலோட கதவ தட்டுனாரு. தட்டுன உடனே அந்த ஜென் மாஸ்டரும் ஓப்பன் பண்ணாரு. அவரு பார்த்தீங்கன்னா, நல்ல சிரிச்ச முகத்தோட இவர வரவேத்து உள்ள கொண்டு போய் உட்கார வச்சாரு. அவங்க டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இளம் துறவி கேட்குறாரு, "ஐயா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். அதுக்காக தான் வந்தேன்" அப்படிங்கிறாரு. சரி அந்த ஜென் மாஸ்டருமே, "சரி கேளுப்பா என்ன விஷயம்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த இளம் துறவி சொல்றாரு, "ஐயா இந்த ஜென் தத்துவங்கள் அப்படின்னா என்ன? இந்த ஜென் தத்துவங்கள் உண்மையிலே மனிதர்களுக்கு என்ன சொல்லி தர விரும்புது? அதாவது அந்த ஜென் தத்துவங்களோட உண்மையான விளக்கம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போதே இவருக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது அந்த ஜென் மாஸ்டருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாரு அப்படின்னிட்டு. அதுக்கப்புறம் சரி நம்ப டீ சாப்பிடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருமே சொல்றாரு. 2 கப் எடுத்துட்டு வைக்கிறாரு முன்னாடி. உடனே அந்த இளம் துறவியுமே அந்த கப் எடுத்து குடிக்கிறாரு. குடிச்சதுக்கப்புறம் அந்த ஜென் மாஸ்டர் இவர்ட்ட கேட்குறாரு, "டீ எப்படிங்க இருக்கு?" அப்படின்னிட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, "டீ ரொம்ப கசப்பா இருக்குதுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அதுக்கு ஜென் மாஸ்டர் சொல்றாரு, "ஆமாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்களும் ரொம்ப கசப்பா இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு டீ ரொம்ப கசப்பா ஃபீல் ஆகுது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இத சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன சொல்ல வராரு இவரு அப்படின்னிட்டு. அப்புறம் அவர் ஜென் மாஸ்டர் சொல்றாரு, "அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கலாம். ஆனா, அது தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம ஒரு இந்த மமதை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு தன்ன தானே பெரிய ஆளா நெனச்சுக்கிறது. அந்த மாரி ஒரு விஷயம் உங்க மனசுல தேவையில்லாம ஒரு அழுக்கு மாரி படிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க. மத்தவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சிருக்கீங்க. நீங்க மத்தவங்கள ஈஸியா ஜட்ஜ் பண்றீங்க. அதாவது மத்தவங்க இன்னொருத்தர் அவங்க செய்ற செயல வச்சு, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. நீங்க இது போல எல்லாரையுமே ஜட்ஜ் பண்றீங்க. ஆனா, உங்கள நீங்க எதுவும் எப்பவுமே கவனிக்கிறதே கிடையாது. நீங்க உங்கள எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயம் நீங்க கவனிக்கிறதே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களோட வியூஸ் மட்டுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரியுது. அதாவது அதுக்கு மட்டும் தான் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறீங்க. ஏதாவது ஒரு செயல பார்க்குறீங்கன்னா, நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன தோணுது? அந்த விஷயத்த மட்டும் தான் நீங்க ரொம்ப ஒரு முக்கியத்துவம் குடுத்து, மத்தவங்களுடைய வியூஸுக்கு ஒரு முக்கியத்துவமே குடுக்காம இருக்கீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, உண்மை என்ன அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியாமலே போயிடுது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நீங்க ஜென் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பிராக்டிஸே பண்ண கிடையாது. நீங்க எதுவுமே சம்மந்தமே இல்லாம, ஏதோ ஒரு விஷயம், ஒரு மாயையான ஒரு விஷயத்த தான் நீங்க இவ்வளோ நாளா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது சொன்ன உடனே அந்த இளம் துறவிக்கு ரொம்ப கடும் கோவம் வந்துருது. ஏன்னா, இவரு நெனச்சுக்கிட்டு இருக்காரு, யாருன்னா இளம் துறவி நெனச்சுக்கிட்டு இருக்காரு, நான் தான் பெரிய ஆளு. ரொம்ப படிச்சுட்டுருக்கேன். ஜென் தத்துவங்கள்லாம் நெறைய கரைச்சு குடிச்சிருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நெறைய அவர பத்தி ரொம்ப பெருமிதமா நெனச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா, அந்த விஷயம் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே ஒரு மாயை. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் மாஸ்டர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இவ்வளோ நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணது எதுவுமே ஜென் தத்துவங்கள்ல கிடையாது. அப்படின்னும் சொல்றாரு. இதனால ரொம்ப கோவமடைஞ்ச அந்த இளம் துறவி டக்குன்னு அந்த கப்பெல்லாம் எடுத்து கீழ எறிய ஆரம்பிச்சுடுறாரு. கப்ப தூக்கி அப்படியே கீழ போட்டு உடைக்கிறாரு. "என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன பார்த்து நீங்க எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம்?"
நீங்கள் வந்து ஒரு ஜென் மாஸ்டரே கிடையாது. நீங்கள் தான் வந்து ஒரு போலியான ஒரு மாஸ்டர். இந்த மாதிரி நீங்கள் வந்து மக்களை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் இந்த ஜென் தத்துவங்களை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. யார் இந்த இளம் துறவி வந்து அந்த ஜென் மாஸ்டர் ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அந்த ஜென் மாஸ்டருக்கு வந்து எந்த ஒரு கோபமே வரல. அவர் சிரிச்ச முகத்தோடு தான் உட்காண்ட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அவரை பேச விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இவர் சொல்கிறாரு, இப்போ தெரியுதாப்பா நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே உங்கள்கிட்ட சொல்லலை. ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்கள்கிட்ட குறையா இருக்குன்னு மட்டும் சொன்னேன். ஆனால் அந்த விஷயத்தினால நீ எவ்வளோ ட்ரிகர் ஆகிட்ட அப்படின்னு உனக்கு புரியுதா பாரு. ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் தான். ஆனால் அந்த ஒரு சின்ன தூண்டுதல்னால நீ இவ்வளோ கோவப்படுற. இவ்வளோ நாள் நீ படித்து எந்த ஒரு விஷயங்களையுமே உனக்கு ஞாபகம் வரல. கோவப்பட்டு கண்டபடி என்னை பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல புரிஞ்சிக்க, முதல்ல அமைதியாகு. அப்போ தான் வந்து உனக்கு ஜென் தத்துவங்கள்லாம் என்னென்னு புரியும். நீயுமே மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென் மாஸ்டர் சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா தான் இந்த இளம் துறவி தோணுது, ஆமாம் இல்லை அவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள்னால நான் ரொம்ப என்னனாலே முட்டாளாக்கிட்டேனே. நான் ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி அவரை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிவிட்டு மறுபடியும் அவர் காலிலே விழுந்துட்டாருன்னு வச்சுங்களேன். அவர் ஜென் மாஸ்டரோட காலில் விழுந்துட்டு, ஐயா என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் சொன்னதான் கரெக்டு. நான் வந்து இவ்வளோ நாளாக கண்மூடித்தனமாக வந்து என்னை நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். நான் தான் வந்து பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக என்னை நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். இது ரொம்ப தப்பான விஷயம்னு இப்போ தான் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் மாஸ்டர்கிட்ட இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கேட்டதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஜென் மாஸ்டர் சொல்கிறாரு, இப்போ தான்ப்பா நீ வந்து உண்மையிலே ரொம்ப அமைதியாக இருக்க. அதை நீ செஞ்ச தப்பை வந்து உணர்ந்துட்டு உடனே வந்து மன்னிப்பும் கேட்குற. நீ செஞ்ச ஒரு சில தவறுகளை நீயாவே மறுபரிசீலனை பண்ணி அது செஞ்சது தவறு தான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுற அளவுக்கு நீ வந்து உன்னோட மனசு வந்து இப்போ அமைதியான நிலைமையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நீ பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்கிற விஷயங்களை, அதாவது உனக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற அளவுக்காவது ஒரு அனாலிசிஸ் பண்ணி உன்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நீ வந்து ஜென் தத்துவங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர் சொல்கிறாரு. இது சொன்ன உடனே அந்த இளம் துறவிக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருது. இப்போ உடனே அந்த இளம் துறவி கேட்குறாரு, ஐயா இதுதான் வந்து ஜென் தத்துவத்தோட உண்மையான விளக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அவர் மாஸ்டர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாப்பா ஜென் தத்துவத்தோட உண்மையான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். அதாவது உன்னை நீ மையப்படுத்தி உன்னை வந்து நீ ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மற்றவங்கள பற்றி நீ எதுவுமே கவலைப்படக்கூடாது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லலை அந்த விஷயத்தை எதுவுமே நீ காதில் வாங்காமல் உன்னை நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீ எப்போ ஃபோக்கஸ் பண்ணுறியோ அப்போ தான் நீயும் வளர முடியும், மற்றவங்களுமே அவங்களோட வளர்ச்சிக்கு வந்து நீ பயன்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த இளம் துறவி சொல்கிறாரு, அப்போ இதுதான் முக்கியமான ஒரு சாராம்சமாக இந்த ஜென் தத்துவங்களில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு, அதாவது பார்த்தீங்கன்னாப்பா இப்போ நான் சொன்ன விளக்கம் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான். ஆக்சுவலாக இந்த ஜென் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொருத்தருமே அவங்க வந்து தேடி கண்டுபிடிக்கணும். அப்போ உண்மையான ஜென்னா என்ன, உண்மையான ஜென் தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே அவங்க வாழ்க்கையில் தேடி கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து இந்த ஜென் தத்துவங்களோட முக்கியத்துவத்தில் இதுவும் ஒன்று. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது. ஆனால் நீயுமே உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஜென் தத்துவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நீ தான்ப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவரை அனுப்பி விடுறாரு. இதுபோல் தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணாமல் மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன நினச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இதனால் பல இடங்களில் நம்ம செய்ய நினச்ச விஷயங்களை, நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயங்களை எந்த விஷயங்களையுமே செய்யாமல் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா, நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுபடி ஃபோக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் மனசை சொல்கிறத மட்டும் கேளுங்க. மற்றவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே காதில் வாங்காமல்
உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட செல்ஃப் க்ரோத்துக்காக நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் மேலே வந்துடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.